சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. ஆண்டவருடைய நல்ல நாமத்திலே இந்த 2026 புதிய வருடத்தினுடைய வாக்குத்தத்த ஆராதனையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்திருக்கின்ற இந்த 2026 கடந்த ஆண்டின் இறுதி மாதத்திலே நாம் கேட்ட வார்த்தைகளின்படியே சகல ஜனங்களுக்கும் சந்தோஷத்தை தருகிற, சமாதானத்தை தருகிற ஆண்டாக இருக்க ஆண்டவிடத்தில் என்னாலும் நான் ஜெபித்து கொள்ள கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். நீங்களும் கூட எங்கள் ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள், தொடர்ந்து தாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாய் அதை நான் மறுப்பதற்கில்லை. கர்த்தர் நல்லவராக, வல்லவராக, போதுமானவராக இருந்து இந்த ஊழியத்தை ஒரு அழகான கமிட்டியை கொடுத்து, அழகான போதகர் தம்பியை கொடுத்து, அழகான சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், வயோதிகர்கள் என்று அநேகரை எழுப்பி கொடுத்து நடத்துகிற இந்த ஊழியத்தை தொடர்ந்து நடத்துவதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத ஏழை எளிய பிள்ளைகளுக்காக செய்யப்படுகிற இந்த ஊழியங்களை குறித்து மற்றவர்களுக்கும் இந்த புதிய ஆண்டிலே அறிமுகம் செய்து வைக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் விரும்புகிற தோத்திர பலிகளை நாம் கொஞ்ச நேரம் செலுத்தி இந்த நல்ல புதிய வருட ஆராதனையை நாம் ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். இந்த குட்டி பரலோகம் போன்று இருக்கிற இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு நாளும் அவர் மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் ஆகிய தேவன் இறங்கி உலாவிக் கொண்டிருந்து அநேக வார்த்தைகளை கொடுக்கிறதை கேட்கிற நீங்கள் இந்த நாளிலும் உலாவுகிறதை பார்க்க போகிறீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். அதன்படியே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க ஆயத்தப்படும்படியாக கொஞ்ச நேரம் அவர் நம்மை கடந்த ஆண்டு முழுவதும் கண்ணின் மணி போல பாதுகாத்திருக்கிறார். ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். 12 மாதமும் அவர் கிருபையினால் நம்மை நிலைநிறுத்தி இருக்கிறார். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட வாரங்கள், சரியா சொல்லணும்னா 50 எத்தனை வாரம்? ஹல்லேலூயா, 8 வாரங்கள் நம்மை கர்த்தர் நடத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இவ்வளவு சிறப்பான தேவன் 365 நாட்களும் அவருடைய வார்த்தையின்படி நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய தொலைக்காட்சி ஊழியங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வருடங்களிலே நடத்தின எல்லா கன்வென்ஷன் கூட்டங்களையும் கர்த்தரே தலைமையாக முன்னின்று நடத்தி இருக்கிறார். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்முடைய 45 மாணவிகளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் தாங்கி இருக்கிறார். அதற்காய் கூட ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். 7 பணியாளர்களுக்கும் ஒரு குறைவில்லாதபடிக்கு சம்பளம் கொடுக்க அநேக ஜனங்களை எழுப்பி கொடுத்திருக்கிற என் ஆண்டவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இத்தனை கிருபை வைத்திருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இன்னும் புதிய ஆண்டிலே நடத்த போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். புதிய வருடத்தின் தேவைகள் சந்திக்கப்பட போகிறதற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். புதிய பிள்ளைகளை நம்முடைய ஆலயங்களுக்கு கொண்டு வர போகிறதற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இன்னும் நம்மை ஆராய்ந்து அறிந்து கண்ணை வைத்து போதிக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவருடைய ஆலோசனைகளின்படி நம்மை நடத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அவருடைய சித்தத்தை இந்த ஆலயத்தில் நிறைவேற்ற இன்னும் நமக்கு உதவி செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இன்றும் கூட நன்மை செய்கிறவராக இந்த ஆராதனையை அநேகர் கண்களிலே கொண்டு போய் சேர்க்கிறதற்காக உழைக்கின்ற பிள்ளைகளுக்காய் கூட ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடினாலே கூட ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வானம் அவருடைய சிங்காசனமாக, பூமி அவருடைய பாதப்படிகளாக இருக்கிற இடத்துல நம்மையும் கூட நிற்பதற்கு ஒரு தகுதியை கொடுத்திருக்கிறாரே, அதற்காக கூட எல்லா வாயை திறந்து ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எத்தனையோ புயல், மழை, வெள்ளங்கள், சேதங்களை பார்த்தாலும் நான் உன்னை நித்தம் நடத்துவேன் என்று சொல்கிறதன்படி நடத்தி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எத்தனையோ பறவை காய்ச்சல்கள், ப்ளூ காய்ச்சல்கள், வைரஸ் காய்ச்சல்கள் வந்தாலும்
நினமுள்ளவைகளாய் நம்முடைய எலும்புகளை ஆண்டவரை நோக்கி கைகளை உயர்த்தி பாடுபடி கிருபை தந்திருக்கிறாரே, அதற்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எத்தனையோ சூழ்நிலைகள், அரசாங்கங்களே ஸ்தம்பிக்கிற சூழ்நிலைகள் வந்தாலும் நம்மை மகா வறட்சியான காலத்திலும் கர்த்தர் நடத்தி வந்திருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த ஊழியத்துல இந்த ஆண்டு கூட அநேக கன்வென்ஷன்களை நமக்கு கொடுக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அநேக திருச்சபை பணிகளை நம்மை கொண்டு நிறைவேற்ற போகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அநேக மாற்றுத்திறனாளிகளுக்கு, திக்கற்றோர்களுக்கு கொடுக்கின்ற நலத்திட்டங்களை தொடர்ந்து செய்வதற்கு அவர் உதவி செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். குறிப்பா இந்த நாளிலே தொலைக்காட்சியிலே வாக்குத்தத்த ஆராதனைகளை லைவ்லே கேட்கிற பிள்ளைகளுக்காய் கூட ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த நாளிலே எடிட்டிங் கவரேஜுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நெட் வசதிகள், எக்யூப்மெண்ட்ஸ் கொடுத்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக, குடும்பங்கள் ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கடந்த ஆண்டின் பொருத்தனை காணிக்கைகள், தோத்திர காணிக்கைகளுக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த ஆண்டிலும் கூட அநேக பிள்ளைகளை புதிய காணிக்கை கொடுப்பதற்கு எழுப்பி தரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா 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 ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதல் நாளிலும் இந்த வருடத்தின் முதல் நாளிலும் உடைய திருச்சபை சொந்தங்களோடு எங்கள் பணியாளர்களோடு சேர்ந்து உடைய வாக்குத்தத்த ஆராதனையை நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பங்கு கொள்ளும்படி நீர் கொடுத்த பாக்கியங்களுக்காக, ஸ்லாக்கியங்களுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த உலகம் முழுவதும் எத்தனையோ வார்த்தைகளை கேட்டாலும் எங்கள் சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஊழியங்களின் வாக்குத்தத்தமும் வரும் என்று காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட ஆண்டவரே, அடிமை உம்முடைய சமூகத்தில் எப்படி காத்திருந்தேன் என்பதை தெரியும். தெரிந்த வார்த்தையாக இருந்தாலும், கேட்ட வார்த்தையாக இருந்தாலும் உம்முடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடினால் அடிமை மறைத்து நீர் பேசும். இந்த நாளிலே பாடுகிற பாடல்களின்படியே கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை, புதிய கிருபையை, புதிய நன்மைகளை நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்யும். ஒவ்வொரு பகுதியும் ஆண்டவரே நீரே மகிமைப்படும்படியாய், நீரே கனப்படும்படியாய், நீரே சிங்காசனத்திலே வீற்றிருந்து எங்களை ஆளுகை செய்கிறவராக இப்பொழுதும் கூட இருக்க வேண்டுமாய் செபிக்கிறேன். இதை பார்க்கிறவர்கள் வீடுகளிலே, கேட்கிறவர்கள் வீடுகளிலே, வெளியிலிருந்து கவனிக்கிறவர்கள் வீடுகளிலே இந்த சமாதானம், இந்த சந்தோஷம் வரட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே உமக்கு மகிமை செலுத்துகிறோம். தொடர்ந்து நீங்க நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இந்த நாளிலும் கூட நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அழகான பாடல், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபை நாள் என்னை நிரப்பும் என்று சொல்லி நாம் பாடப்போகிறோம். மறுபடியும் கூட ஒரு முறை எங்கள் சால்வேஷன் ஆஃப் இந்தியா பணியாளர்கள், எங்கள் சால்வேஷன் ஆஃப் இந்தியா பிள்ளைகள், எங்கள் சால்வேஷன் ஆஃப் இந்தியா திருச்சபை குடும்பத்தின் சார்பாக உங்கள் யாவரையும் வாழ்த்துவதிலும் வரவேற்பதிலும் வாக்குத்தத்தத்தை கேட்பதற்கு ஆயத்தப்பட்டிருக்கிற வேளையிலே தோத்திரங்களை செலுத்துவதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நல்ல தெரிந்த பாடல், உற்சாகமாய் கைகளை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். பாடுங்க. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா,
புது பலனை தாரும் தேவா. பாடுங்க. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். இன்னொரு முறை. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை புது கிருபை, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஹல்லேலூயா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய். பாடு. ஓ, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய். குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பாகட்டும். ஹல்லேலூயா. எல்லா வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். எக்ஸலன்ட். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. ஒன் செகண்ட். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக எங்கள் கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தாரும் தேவா. இன்னொரு முறை. ஆனந்த களிப்பை தாரும் தேவா. ஓ, புது கிருபை தாரும் தேவா. ஹல்லேலூயா. புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஓஹோ. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட இந்த உலகத்தில் ஜெயம் எடுக்க. நல்லா சத்தமா பாடுங்க. சவால்கள் சந்தித்திட இந்த உலகத்தில் ஜெயம் எடுக்க, உறவுகள் சீர் பொருந்த. ஆமென். உறவுகள் சீர் பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம் நான் பெற்றிட. புது கிருபை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா. ஹல்லேலூயா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். எல்லாரும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. ஆமென். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய மாதம், புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை. கைகளை தட்டி. புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை. புதிய ஆண்டு, புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை. இன்னொரு முறை. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும்,
புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை, கிருபை தாரும் தேவா. முடிக்க போறேன். புது பலனை தாரும் தேவா. ஹல்லேலூயா. புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. அவர் புது கிருபை, புதிய பலன் இந்த ஆலயத்திலே புதிய மாதத்திலும் புதிய வருடத்திலும் நம்மை நடத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே ஒவ்வொரு வருஷங்களிலும் பார்த்தீங்கன்னா ஆரம்பம் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும். ஏன்னா 2025 கூட உங்களுக்கெல்லாம் இந்த என்னுடைய வீடியோக்களை எடுத்து ஜனவரி மாதத்தினுடைய வீடியோக்களை எடுத்து பார்த்தீங்கன்னா சில வீடியோக்களில் என் கைகளிலே வெண்பிளானோடு நின்றது. அது தெரியுமா, கவரேஜில் வந்திருக்குமான்னு தெரியல. பட் உடல்நிலை சரியில்லாத தோற்றங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆனால் முடிவில் கடந்த கிறிஸ்மஸ், கடந்து வந்த ஆராதனைகள் எல்லாவற்றிலும் என் கீழ் உதடும் மேல் உதடும் என் கையும் என் காலும் கர்த்தரை அசைத்து அசைத்து துதிக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒருவேளை நமக்கு சில காரியங்கள்ல எப்பவுமே தொடக்கம் அப்படிதான் இருக்கும். ஒரு குழந்தை என்ன செய்து தொடங்கும் போது அம்மா மடியில அப்பா மடியில எந்திரிச்சு பார்த்து விழுந்து இறக்கி உருண்டு என்னென்னமோ பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த குறிப்பிட்ட காலங்கள் வரும்போது அது என்ன செய்து அது எழும்பி நிற்கிறது மட்டுமல்லாமல் மற்றவர்களை எழுப்பி விடுகிறதாய் மாறுகிறது. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில ஆரம்பம் அற்பமாக தோன்றும், ஆனால் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுமா. ஹல்லேலூயா. அதுக்கு நமக்கு என்ன வேணும்? புது கிருபையும் புதிய பலனும் நமக்குள்ள வேணும். அதை வலியுறுத்துகிற ஒரு பாடல். நம்ம இத்தனை நாட்களும் இத்தனை மாதங்களும் இத்தனை வாரங்களும் நம்ம எல்லா ஆராதனையிலும் எல்லா பிரயாணங்கள்ல எல்லா ஊழியங்கள்ல எல்லா சூழ்நிலைகள்ல கடந்து வருவதற்கு காரணமாக இருந்தது ஒன்னே ஒன்று, அவருடைய கிருபையை. அந்த கிருபையை வலியுறுத்தி உங்க கிருபை தான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபை தான் என்னை நடத்துகின்றது. அவருடைய கிருபை மட்டும் இல்லைன்னா உலகத்துல ஒண்ணுமே இல்லை. அதுல எனக்கு அந்த அண்ணன் லூக்கா பாடினதுல ஒரு வரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல ஒரு வரி அவர் சொல்லுவார், அவர் கிருபை பத்தி, வாழ்வே நீர்தான் ஐயா அப்படிங்கிற ஒரு பாட்டுல, நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கியிருப்பார். நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கியிருப்பார். நிற்பதுவே நிலைப்பதுவே நிற்பதுவே நிலைப்பதுவே கிருபையினால் தான் வாழ்கின்றேன், கிருபையினால் தான் வாழ்கின்றேன். இதை அறிஞ்சனால நான் என்ன செய்வேன் தெரியுமா? என் ஆண்டவரிடத்துல ஒரு நாள் கூட நான் பீடத்தில் நின்று சொல்கிறேன், இந்த பலிபீடம் எனக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறது. அதனால் அந்த பலிபீடத்துக்கு முன்னாடி மட்டும் நான் போய் சொல்லவே மாட்டேன். ஒன்னே ஒண்ணுதான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், எனக்கு பணம் கொடுங்க, வசதி கொடுங்க, பைக் கொடுங்க, கார் கொடுங்க, எதையுமே கேட்கறது இல்லை. ஆண்டவரே உம்முடைய கிருபையை மட்டும் நான் இழந்து போகக்கூடாது. ஏன்னா எனக்கு தெரியும், மோசேயை பார்த்தும் பவுலை பார்த்தும் ஆண்டவர் என்ன சொன்னாரு? என் கிருபை தான் உனக்கு போதும். ஹல்லேலூயா. பவுல் கபானியனுடைய பாதத்தில் உட்கார்ந்து வேதத்தை கற்றுக்கொண்ட மனிதன். அநேக சபைகளுக்காய் நிறுவங்களை எழுதினது மட்டுமல்ல, சபைகளை குறித்த பாரம் என்னை நாள்தோறும் நெருக்கி ஏவி கொண்டிருக்கிறது என்று சொன்ன மனிதன். ஆனால் அவனுக்குள்ள ஒரு முள், ஒரு போராட்டத்தின் ஆவி இருந்தது. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும். மோசேயை பார்த்து என்ன சொன்னார்? எவன் மேல் இரக்கமா இருக்கிறேனோ அவன் மேல் இரக்கமாகவும், எவன் மேல் கிருபையாகவும் இருக்கிறேனோ அவன் மேல் கிருபையாகவும் இருக்க சித்தமானே. அந்த கிருபை இல்லைன்னா யாராலையுமே இன்க்ளூடிங் மோசஸ் மாரியப்பன் உட்பட யாராலையுமே ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர்கிட்ட நான் டெய்லி கேட்கறது, இந்த சர்ச்சில்
சபையை நடத்துவதற்கு, என் பிள்ளைகள் நடத்துவதற்கு, என் ஊழியக்காரங்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்கு, ரெக்கார்டிங் எடுக்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுப்பது, எல்லா வேலையும் செய்வதற்கு உங்க கிருபை எனக்கு வேணும்னு கேட்கிறேன். அந்த கிருபை என்னை தாங்கிறது. இந்த முதல் நாளிலே என்னோடு சேர்ந்து நீங்களும் பாடும்போது, எங்களோடு சேர்ந்து ஆராதிக்கும் போது, தெரிந்த பாட்டு தான். எத்தனையோ புது பாட்டு வந்தாலும் எங்க சால்வேஷன் ஆஃப் இந்தியானா கொஞ்சம் பழைய பாட்டு தான் வரும். ஏன்னா வருஷம் கூட புது பாட்டு வரும். ஆனால் நாங்க பாடுறது பழைய பாட்டு தான். பாடுவோமா? நல்ல ஒரு பாட்டு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. பாடுமா? ஹல்லேலூயா. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. இன்னொரு முறை. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. இன்னொரு முறை. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. எடுத்துக்க. உரைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. ஆமா ஆமா ஆமா. உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. இன்னொரு முறை. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. ஆமா, பாடுங்க. சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரங்கள் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஆமென் ஆமென் ஆமென். ஒன்றுமில்லா நேரங்கள் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான்
என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஆமென். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஊழியத்தின் பாதைகள் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. ஆமா, ஊழியத்தின் பாதைகள் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. இயேசுவே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஆமென் ஆமென். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஆமென். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை இந்த ஊழியத்தை தாங்கி இருக்கிறது. எத்தனையோ ஊழியங்களை தாங்கி கொண்டிருக்கிறது. எத்தனையோ நேரம் உங்களை கூட தாங்கி இருக்கிறது. அந்த கிருபை இன்னைக்கும் என்ன தாங்கும்னு சொல்லி பாருங்களேன். அது உங்களை தாங்கி ஏந்தி தப்புவிக்கும். ஏன்னா ஏசாயாவில் நமக்கு அவர் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறார்? நான் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். அது எதனால நடக்கும்னா அவருடைய கிருபையினாலே நடக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம பாடுறோம், உங்க கிருபை தான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபை தான் என்னை நடத்துது. கிருபையை பத்தி சொல்லணும்னா எத்தனையோ பாட்டு, பழைய காலத்துல இருந்து புது பாட்டு வரைக்கும் எத்தனையோ பாட்டு. கிருபையே என்னை நாள் வரையினில் காத்தது, கிருபையே. நிறைய பாட்டு. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அது இம்மட்டும் காத்தது மட்டுமல்ல இனியும் நம்மை காக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. கிருபையை பத்தி பாடனா எவ்வளவு பாட்டு. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு இருக்கு பாத்தீங்களா? சஞ்சல வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது, தடைமுற்றும் அகற்றிடும் நாமமது. சஞ்சல வருத்தத்தில் அவருடைய கிருபை நம்ம என்ன செய்து தாங்கிட்டு இருக்கு. அதனாலதான் நம்ம பாடுறோம், உங்க கிருபை தான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபை தான் என்னை நடத்துகின்றது. இன்னொரு பக்தன் கூட ரொம்ப அழகா பண்ணா, போகும் போதும் வரும்போதும் பாதுகாத்தீரே, பாதையெல்லாம் கையில் ஏந்தி தூக்கி சுமந்தீரே, பகலினிலும் இரவினிலும் தூங்காம கண் விழித்து. ஹல்லேலூயா. இதை நான் நினைச்சு பார்த்து ஒவ்வொரு நாளும் என்ன அறியாம கையை தட்டி அப்படியே மகிழ்ச்சியோடு பரவசத்தோடு சேர்ச்சுக்குள்ள அப்படி துள்ளி குதிப்பேன். பார்த்துக்குங்க. ஏன்னா என்னுடைய நிலைமை நீங்க பார்க்குறீங்க, உங்களை நான் பார்க்க முடியாது. எத்தனையோ ஊர்களுக்கு எத்தனையோ டிராவல் பண்றேன். இன்னும் சொல்லப்போனா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி என்னுடைய பிள்ளைகளும் ஒரு தம்பிமார், பக்கத்து வீட்டில் இருக்கிற தம்பிமாரும் நம்முடைய ஆபீஸ் அலுவலகத்தில் எதிர்த்தாப்புல உட்காந்து சிறு பிள்ளைகள் விடுமுறைனால விளையாண்டுட்டு இருந்தாங்க. நானும் எங்கள் தம்பிமார் 2 பேரும் வெளியில் போயிட்டு வந்தோம். வந்தோடனே, அண்ணே என்னண்ணே உங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே தேலெல்லாம் வளர்க்குறீங்க? நாங்கள் தேல் இருந்திருக்கு, ஆனால் எத்தனையோ முறை அந்த அலுவலகத்துக்குள்ளே நான் தனியாகவே போய் உட்காந்துருந்து வந்திருக்கேன். ஒரு நாள் கூட எனக்கு சேதமே வரல. காரணம் என்ன தெரியுமா? அவர் கிருபையாக சர்ப்பங்களை எடுப்பாய், தேள்களை மிதிப்பாய் என்று சொல்கிறபடி காத்து அந்த தம்பிமார் காலை வச்சு மிதிச்சு கொன்னு போடுகிறதற்கு தான் என் தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அதனால அந்த தேவன் கடந்த ஆண்டுல நம்ம முழுசு காத்துட்டாரு, இந்த ஆண்டில காக்க போகிறார். அதனால கிருபையை பத்தி பாடிட்டோம், புது கிருபை தாருன்னு கேட்டுட்டோம்.
இப்போ இந்த சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஊழியத்தை நடத்தினது மட்டும் இல்லாம உங்களையும் சேர்த்து ஆண்டவர் நடத்துவதற்காக நடத்தின விதத்துக்காக நம்ம என்ன செய்ய போறோம்? ஒரு ரெண்டு ஸ்டான்ஸா நன்றி செலுத்தி பாடி அப்படியே வாக்கு தத்தத்துக்குள்ள உங்களை நடத்த போறேன். இருக்கின்ற இடங்களிலே நம்ம அப்படியே கொஞ்சம் எழும்பி நின்னா ரொம்ப வசதியா இருக்கும். ஏன்னா இது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற நேரம். நம்ம இந்த உலகத்துல எந்த உணர்வு இல்லாம இருந்தாலும் இருக்கலாம், ஆனா நன்றி இருதயம் உள்ளவர்களா இருக்கணும்னு சொல்லி வேதமே நமக்கு என்ன செஞ்சிருக்கு? கற்றுக் கொடுத்திருக்கிறது. அதனால இன்னைக்கு மனுஷனை பார்த்தானா ஒரு விஷயத்துல கூட நன்றி இருக்குமான்னு தெரியல. ஆனா கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்வதற்கு அநேக விஷயங்கள்ல நமக்கு இடம் உண்டு. ஏன்னா அவ்வளவு நன்மைகளை, அவ்வளவு கிருபைகளை, அவ்வளவு இரக்கத்தை, அவ்வளவு பராமரிப்பை, அவ்வளவு பாதுகாப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். உண்மையா சொல்லுங்க, இந்த 12 மாசம் நற்செய்திகளை விட துர்ச்செய்திகள் அதிகம். ஆனா நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு என்னோட சேர்ந்து நன்றி செலுத்தி துதிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் இந்த இப்ப நீங்க இனிமே கேட்க போகிற இந்த சால்வேஷன் ஆஃப் இந்தியாவில் பல நாட்களா தரையிலே கிடந்து நான் எடுத்த வார்த்தைகளை கேட்க போகிற நீங்க அதன்படியே ஆசீர்வதிக்க போறீங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாடுமா? எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தீரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எல்லாரும் எழுப்பி நில்லுங்க. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். தெரிஞ்ச பாட்டு எல்லாம் சேர்ந்து பாடுமா? ரெடி, 1 2 3. ஒரு 2 ஸ்டான்ஸா பாடிட்டு அப்படியே கர்த்தர் நடத்தின எல்லா நன்மைகளும் அப்படியே உங்க மனக்கண்ணுக்கு முன்னாடி நிறுத்தி ஆண்டவர் உங்களை புதிய வருஷத்துல அதே போல நம்ம பாடின பாத்தீங்களா, ஆரம்ப அற்பம் முடிவு சம்பூர்ணன்ற மாதிரி ரெட்டிப்பான நன்மைகளை நீங்க பெற்றுக்கொள்ளனா அப்படியே எங்களோட சேர்ந்து பாடுவீங்களா? பாடுமா? வாங்க, கைகளை தட்டி பாடுவோம். ஆமென், ஆமென். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. எத்தனையோ நன்மை பாடு தம்பி. எத்தனையோ நன்மைகள் என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வே. பாடுங்க. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன், அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவே, ஆண்டவரை போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. தேவன் அருளிய, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். கடந்த வருஷம் முழுவதும் தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். உங்க குடும்பத்துக்கு தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். உங்க வேலையில தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய ஊழியத்துல தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய தொலைக்காட்சி ஊழியங்களில் தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய திருச்சபை அத்தனை பணிக்கும் தேவன் அருளிய சொல்லி முடியாத
முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒரு ஆண்டு முழுவதும் பாதுகாத்ததுக்கு தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய ஊழியத்தின் தேவைகளை சந்தித்தது தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா வியாதிகளில் இருந்து பாதுகாத்தது தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். இப்ப பாடுங்க, அளவில்லாத அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். ஆமென். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லினார். எல்லா கரங்களை தட்டி ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் நம்மை நடத்த போகிறதற்காய், இந்த புதிய வருடம் முழுவதும் நம்மை நடத்த போகிறதற்காய், இந்த புதிய வருடத்திலும் கூட நம்முடைய குடும்பத்தில் சமாதான குறைவுகளை கொண்டு வருகிற சத்துருவிடத்திலிருந்து நம்மை பாதுகாப்பதற்காய், நல்ல தொழில்களை, நல்ல ஊழியங்களை, நல்ல குடும்ப வாழ்க்கையை நமக்கு தேவன் கொடுப்பதற்காய், கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டிலே வாக்கு தத்தங்களால் நம்மை தேற்றி நடத்த போகிறதற்காய் எல்லா கரங்களை தட்டி இருக்கின்ற இடத்துல ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லும் போது, உம்மை துதிக்கும் போது, உம்மை ஆராதிக்கும் போது, உம்மை மகிமைப்படுத்தும் போது, இந்த ஆண்டும் கூட கண்ணீர் இல்லாத ஒரு ஆண்டாக, கவலை இல்லாத ஒரு ஆண்டாக, பிரச்சனை இல்லாத ஒரு ஆண்டாக, போராட்டம் இல்லாத ஒரு ஆண்டாக, வறுமை இல்லாத ஒரு ஆண்டாக, தரித்திரம் இல்லாத ஒரு ஆண்டாக, ஓ என்னோடு நீர் கூட இருக்கிற ஆண்டாக நடத்த போகிறீர். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி 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 சொல்லுங்க. நான் சொல்கிறேன், இப்பொழுது எங்களோடு சேர்ந்து துதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவ சமூகத்திலே பல பிரச்சனைகளின் மத்தியிலே, பல போராட்டத்தின் மத்தியிலே, பல சூழ்நிலைகளின் மத்தியிலே இன்றைக்கு அதிகாலை வேளையிலே இந்த நாளுக்கென்று பிரசங்கிப்பதற்கு என் தேவன் கொடுத்த வார்த்தை நிறைவேற போகிறது. அவர் சொன்னது இதுவரையிலும் இந்த ஊழியத்திலே படிக்க வைக்கிற பிள்ளைகளுக்கு, இந்த ஊழியத்தின் பணியாளர்களுக்கு, இந்த ஆலயத்தில் பொருத்தனை காணிக்கைகளை வைத்தவர்களுக்கு நிறைவேறாமல் போனதில்லை. இன்றைக்கும் விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படியே நடந்து குடும்பத்துக்குள்ளே தேவ சமாதானம், பிள்ளைகள் வேலை செய்கிற இடங்களிலே தேவ சமாதானம், பிள்ளைகள் கையிட்டு செய்கிற சொந்த பிசினஸ்ல தேவ சமாதானம், அரசு பணிகளிலே தேவ சமாதானம், எடுத்துக் கொண்டிருக்கிற ட்ரீட்மெண்டிலே தேவ சமாதானம், அடைந்து கொண்டிருக்கிற நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு தேவ சமாதானத்துக்குள்ளே கர்த்தர் நடத்த போறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்படியே தேவன் செய்ய போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு செய்வார், என் பிள்ளைக்கு செய்வார், என் குடும்பத்துக்கு செய்வார், என் வேலையில செய்வார், என் போக்குவரத்துல செய்வார். இந்த ஆண்டு முழுவதும் அவர் வார்த்தையின்படி நான் நடக்க போறேன். அவர் வார்த்தைக்கு காத்திருக்கிறேன். அவர் வார்த்தை இந்த ஊழியத்திலும், அநேக ஊழியத்திலும், அநேக விசுவாசத்தில் நான் நிற்கும் போதும் அநேக நேரம் எனக்கு நிறைவேறி இருக்கிறது. இப்பொழுதும் அவர் நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. நிச்சயமா சொல்றேன், யார் விசுவாசிக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் என் தேவன் ஒரு நன்மையும் குறைவு படாதபடிக்கு அவருடைய ஷக்கினா மகிமையினாலே அவர் மோசேக்கு கற்றுக் கொடுத்ததை போல, யோசுவாவுக்கு கற்றுக் கொடுத்ததை போல, இன்றைக்கு நான் உங்களுக்கு என் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த, எழுதி வைத்து பேச முடியாத வார்த்தைகளை போடும்போது, நீங்கள் அப்படியே அபியாசப்படுத்தும் போது, என் தேவ கிருபை, என் தேவ மகிமை, என் தேவ இரக்கம், என் ஐஸ்வர்யத்தின் ராஜாதி ராஜன் உங்களை எல்லா தீவினைகளும், எல்லா அந்தகார சக்திகளில் இருந்தும், எல்லா பலகீனப்படுத்துகிற ஆவியில் இருந்து உங்களை பாதுகாக்க போறார். கரங்களை தட்டி அப்படியே கர்த்தர் செய்ய போகிறதற்காய் ஓ உமக்கு நன்றி நன்றி சொல்லுங்க. ரிபா ஷத லப ரக தர பர ஷத லப. கர்த்தர் அப்படியே நடத்த போறார். எனக்கு வேற எந்த தைரியமும் இந்த ஊழியத்தை செய்யறதுக்கு கிடையாது சிஸ்டர், எனக்கு எந்த தைரியமும் கிடையாது பிரதர். 12 மாதமும் வாக்கு கொடுக்கிறார், வருஷத்தின் ஆரம்பத்திலே வாக்கு கொடுக்கிறார், அதை அப்படியே நிறைவேற்றுகிறார். எங்க லைவ் ப்ரோக்ராம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா சொன்னேன், கடந்த ஆண்டிலே 3 கன்வென்ஷன் போட்டோன்னு சொல்லி
3 கன்வென்ஷனையும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திரியேகருடைய நாமத்தினால் போடும்படி என் தேவ மகிமை, என் தேவ திட்டம், என் தேவ சித்தம் நிறைவேற இந்த பாத்திரம் பயன்பட்டதென்றால் இன்றைக்கும் ஆராதிக்கிற, இணைந்து கொண்டிருக்கிற, கனெக்ட் ஆகியிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த புதிய வருடம், இந்த வாக்குத்தத்தம் என் தேவன் கொடுத்ததென்று நீங்கள் விசுவாசித்தால் இந்த உலகத்தை பார்க்க முடியாத சகோதரர் ஒளியை பார்த்து, தேவ ஒளியை பார்த்து எனக்குள் ஒளி வருவதற்காய் பேசி இருக்கிறார் என்று நினைத்தால் அப்படியே உங்க வாழ்க்கையில் நிறைவேறும். நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே இந்த நாள் எத்தனையோ பேருக்கு இல்லை, இந்த நேரம் எத்தனையோ பேருக்கு இல்லை, இந்த வார்த்தை எனக்கு எத்தனையோ பேருக்கு இல்லை, இந்த ஆராதனை எத்தனையோ பேருக்கு இல்லை, எனக்கு மட்டும் கொடுத்துருக்கிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு மட்டும் கொடுத்துருக்கிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன். என்னை மட்டும் நடத்துங்க, என் குடும்பத்தை நடத்துங்க, என் ஊழியத்தை நடத்துங்க, என் திருச்சபையை நடத்துங்க. இந்த உலகத்துக்குள்ள நான் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எல்லாவற்றிலும் தைரியம் அடைய நீங்க பேசுங்கன்னு சொல்லி உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் அப்படியே உங்கள் மத்தியில இடைப்படுவார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேலனற்ற பாத்திரம் நானே, பழுதடைந்தேனே பலமுறை நானே. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல கடவுளே, பலனற்று போய் நிற்கிற நேரத்தில் எல்லாம் உம்முடைய பலமுள்ள வார்த்தைகளை கொடுத்து என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு என்கிறது எனக்கு நினைப்பூட்டி அநேக குடும்பங்களை எழுப்பி கொடுத்து, என் பிள்ளைகளை எழுப்பி கொடுத்து, என் பணியாளர்கள் நல்ல முறையில் வேலை செய்ய வைத்து இந்த ஊழியத்தை நடத்தினீரப்பா. இன்று கூட எங்கள் திருச்சபையின் சார்பாக என்ன வார்த்தை வரும் என்று காத்து கொண்டிருக்கிற ஒரு சில குடும்பங்கள் உண்டு, அநேக பெரியவர்கள் உண்டு, வாலிப தம்பி தங்கச்சிமார் உண்டு, அநேக தொலைக்காட்சி சொந்தங்கள் உண்டு. அவர்களுக்காக இந்த பலகீன பாண்டத்தையும் இப்பொழுதும் நீர் பயன்படுத்த வேண்டும் என்று எல்லா துதிக்கும் எல்லா கணத்துக்கும் பாத்திரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன். தொடர்ந்து உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். நீங்க பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அவரை அமர்ந்து கொள்ளலாம். மறுபடியும் கூட எங்கள் சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஊழியங்களின் சார்பாக இனிய புத்தாண்டு புது வருட வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லா நேரமும் அறிவிக்கிறது போல இப்போ நான் அறிவிச்ச நேரத்தை வீண் பண்ண விரும்பவில்லை. எங்களுடைய ஊழியங்களை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள எங்கள் சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மதுரை என்கிறதான யூடியூப் சேனலையோ அல்லது ஜாய் டிவி, தமிழன் டிவி போன்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளையோ பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். கீழே போடக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். பேசுவோம், ஜெபிப்போம், கர்த்தருடைய ராஜ்யத்தை நாம் இணைந்து கட்டுவோம். இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரிடத்தில் ரொம்ப போராடினேன். ஏன்னா என்னை பொறுத்தளவுக்கு நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சபையிலேயே ஒவ்வொரு வாரமும் பிரசங்கிப்பது என்பது என்னை பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய பப்ளிக் எக்ஸாம். இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்களா டெட்டு, செட்டு, டிஎம்பிசி எல்லாம் சொல்கிறீங்களா, இதை விட மேலான ஒரு எக்ஸாமாக நான் எழுதுவேன். இன்னைக்கு அப்படித்தான். ஏன்னா ஒரு வாரத்துக்கு பேசும்போதே நான் அப்படி காத்திருக்கிறேன்னா, ஒரு வருஷத்துக்கு தேவையான மன்னாவை ஆண்டவர் நமக்கு கொடுக்கணும். அப்போ நான் எப்படி காத்திருக்கணும் பாருங்க. ரெக்கார்டிங்க்கு, டிவிக்கு, எல்லாத்துக்குமே, சபைக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. அப்போ எனக்கு மட்டும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கக்கூடாது, எல்லாருக்குமே. கடுமையான சூழ்நிலையில பயணித்துக் கொண்டிருக்கிற நமக்கு மிகுந்த தைரியத்தை கொடுக்க வேண்டிய வார்த்தையாக இருக்கணும். அப்போ ஆண்டவரிடத்தில் காத்திருந்த போது ரொம்ப அழகா, ரொம்ப திட்டமும் தெளிவுமாய் என்னோடு பேசினார். அந்த வார்த்தையை இப்பொழுதும் என் அன்பு மகளோடு சேர்ந்து வாசிக்க கேட்க போறீங்க. குறித்து வைத்துக் கொள்ளுங்க. ஒருவேளை உங்களுக்கு உங்க சபைகளில் வாக்குத்தத்தம் இருந்தாலும் எங்களோடு நீங்கள் கனெக்டில் இருக்கிறபடினால் இந்த வார்த்தையும் கூட எனக்கு ஆறுதல் தரும், எனக்கு சமாதானம் தரும், என்னோடு பேசும், என்னை நடத்தும் என்று விசுவாசியுங்கள். நிச்சயமாக உங்களை நடத்தும். இந்த நாளிலே உபாகமங்களின் புத்தகம் 31வது அதிகாரம் 6வது வசனத்தை நிறுத்தி நிதானமாக வாசிக்க கேட்போம். உபாகமங்களின் புத்தகம் 31வது அதிகாரம் 6வது வசனத்தை நிறுத்தி நிதானமாக வாசிக்க கேட்போம். நீங்கள் பலம் கொண்டு திடமனதாய் இருங்கள். அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோட
உன்னோடே கூட வருகிறார். தாமே உன்னோடு கூட வருகிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த வார்த்தையை முழுவதாக நான் பிரசங்கிக்க முடியுமா என்றால் தெரியவில்லை. வருகிற நாட்களிலே நாம் பிரசங்கிப்போம். ஆனா இன்றைக்கு எனக்கு ஒரு காரியத்தை தேவன் திட்டமும் தெளிவுமாய் உணர்த்தினார். இந்த நாட்டில் எந்த குடும்பத்திலும் சரி, எந்த சபைகளிலும் சரி, ஏதாவது ஒரு சூழ்நிலைகளிலே பலகீனப்பட்டுத்தான் நாம் இருக்கிறோம். அதை யாரும் மறுக்க முடியாது. ஏன்னா தேவனுடைய கனெக்ஷன்ல நேரடியா வழிநடத்தப்பட்ட மோசையோடு இருந்த ஜனங்களே என்ன நிலையில இருந்தாங்க அப்படிங்கிறத பின்னாடி சொல்லியிருக்கு. ஆனாலும் அந்த சூழ்நிலையில மோசைக்கு வயதாகி போய்விட்டது. அவனுக்கு பின்னாடி அவர் ஒரு மனிதனை உருவாக்க வேண்டும். அதற்காக நூனின் குமாரனாகிய யோசுவாவை தெரிந்தெடுக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமா அப்படித்தானே, வேற மாற்று கருத்து இருக்க முடியாது. ஏன்னா என்னுடைய ஆண்டவர் எப்பவுமே ஒரு காரியத்தை தொடக்கிவிட்டால் தொடக்கத்தோட கட் பண்றவரோ முடிச்சு வைக்கிறவர் கிடையாது. அதை பெருக பண்ணவும் அவர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தை உறுதிப்படுத்தவும் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன்னா ஏன் அப்படி சொல்றேன்னா, இன்னைக்கு சில பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் சொல்லிதான் பிரதர் ஆரம்பிச்சேன், ஆண்டவர் சொல்லிதான் பிரதர் கடந்து வந்தேன், என்னன்னு தெரியல பிரதர், என்னால் எதுவுமே செய்ய முடியல. அப்படிதான் இன்னைக்கு மோசே கூட இருந்த யோசுவா கூட இவ்வளவு பெரிய மனிதனாகிய மோசேக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வருதுன்னா நம்மெல்லாம் ஏமாத்திரம், நம்ம எப்படி இதுல நிக்க முடியும் அப்படின்னு அவர் யோசிக்கிற நேரத்துல தான் வருது. நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற திருச்சபையில் அமர்ந்திருக்கிறேன் அன்பான தேவ ஜனமே, என்னையா பழைய வருஷம், என்னையா புதிய வருஷம், எல்லாமே ஒரு மாதிரி தான் இருக்கு. எந்த சூழ்நிலைகளை நினைத்து, எந்த காரியங்களை நினைத்து, எந்த திட்டங்களை குறித்து பெரிதாய் இருக்கிறது என்று நினைக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், மோசையோடு இருந்தது மட்டுமல்ல, அதற்கு பின்னால் வந்த யோசுவாவோடும் இருந்ததை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால், ஏன் இன்றளவும் எங்கள் ஊழியத்தில் இருக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால், இல்லை இல்லை, கர்த்தருடைய வார்த்தை அது முதல் நாளிலே வருகிற வார்த்தை என்னை பலகீனப்படுத்துவதற்காக கொடுக்கப்படவில்லை, பலப்படுத்தும் என்று சொன்னால் கிறிஸ்து உங்களை பலப்படுத்துவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த வார்த்தையை ஒரு முறை யோசுவாவோடு பேசியிருந்தா நான் இதை ரொம்ப பெருசா எடுத்திருக்கவே மாட்டேன். உண்மையா சொல்றேங்க, இந்த வார்த்தையை ஒரு முறை மட்டும் யோசுவாவோடு பேசியிருந்தா நான் எடுத்திருக்கவே மாட்டேன். பல முறை சொல்றார், உன்னோடு இருப்பேன், அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், நீ கலங்க வேண்டாம், திகை வேண்டாம். பல முறை அதுல 7வது வசனத்தை அப்படி தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர், வாசிங்கம்மா. நல்லா இருக்கும் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும் பாருங்க. பின்பு மோசே யோசுவாவை நோக்கி, யோசுவாவை அழைத்து இஸ்ரவேலர் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி, பலம் கொண்டு திடமனதாயிரு. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பாத்தீங்களா, திரும்ப திரும்ப சொல்றான், நீ ஏன்பா பயப்படுற, நீ யாருக்கிட்ட இருக்கிற தெரியுமா, ஒன்றுமே இல்லாத நிலையில வனாந்தரத்துல எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்கிற தேவனோடு நீ இருக்கிற. ஹல்லேலூயா. உண்மைங்க, மோசே எப்படிப்பட்டவனா இருந்தா தெரியும்ல, கொலை செய்துவிட்டு எங்கே போவது என்ன செய்வது என்று வனாந்தரத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த இடத்துல தண்ணீர் துறவண்டையில தண்ணி குடிக்க வர்ற ஆடுகளை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஒரு மனிதன், அவனை அழைத்து, அவன் திக்குவாயும் மந்த புத்தியும் என்று சொன்னாலும் அந்த மந்த புத்தியும் அந்த திக்குவாயனையும் 120 வயது வரை நடத்தின ஆண்டவர் அவனை கொண்டு சொல்கிறார், நீ பின்பற்றி வந்திருக்கிறது என்னை பார்த்து அல்ல, என்னை இவ்வளவு அழகாய் நடத்தின தேவனை பார்த்துன்னு சொல்லி சொல்றாரு. நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. தொடர்ந்து வாசிங்கம்மா. கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்திற்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய், ஆமென், அதை இவர்கள் சுதந்தரிக்கும்படி செய்வாய். ஆமென். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். ஆமென். இன்னைக்கு சொல்றேன், இந்த வருஷம் முழுவதும் நீங்க பலம் கொண்டு திடமானதா இருங்க. எந்த சூழ்நிலைகளை பார்த்தும், எந்த மனிதர்களை பார்த்தும், எந்த வேலையில எத்தனை நவீன
கடின காலங்கள் வந்தாலும், எத்தனை சபைகள், எத்தனை காரியங்களை, எத்தனையோ மக்கள் புறஜாதிகள் சபைக்கு விரோதமாய் எழும்பினாலும், எத்தனையோ பிசினஸ் உங்க பிசினஸுக்கு விரோதமாய் எழும்பினாலும் சரி, உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார் என்பது மட்டுமல்லாமல் எனக்கு முன்பதாக வருவார் என்பதை மட்டும் நிச்சயத்தை படுத்தி நீங்க போனீங்கன்னா, நான் சொல்றேன், இந்த 2 கண் தெரியாதவருக்கு 7 ஸ்டாப்புகளை கொடுத்து 45 பிள்ளைகளை வளர்த்து 27 ஆண்டுகள் இந்த ஊழியத்தை நடத்தின கர்த்தர், வாக்குத்தத்தங்களும் வார்த்தைகளை மட்டுமே வயா மீடியாவாக நம்பி இருக்கிற என்னை நடத்துகிற கர்த்தர் வருகிற புதிய ஆண்டுல உங்களை நடத்துவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிரச்சனை இல்லாம இருக்காதுங்க, பிரச்சனை இல்லாம இருக்காது, போராட்டம் இல்லாம இருக்காது. இதுல ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, பிரச்சனைகளை பார்த்து புறஜாதிகள் என்ன செய்வாங்க, விழுந்து போவாங்க, தற்கொலை பண்ணிக்கிடுவாங்க. ஆனா தேவ வசனத்தை மட்டும் நீங்க சரியாய் படிக்கிறவர்களாய், சரியாய் நிதானிக்கிறவர்களாய் இருந்தா, நான் சொல்றேன், யோசுவாவுக்கு கிடைச்ச தைரியம் எனக்கும் கிடைக்கும். நம்பலாம், நம்ப முடியும். நம்பும் போதுதான் அவர் நம்பத்தக்கவராகவும் உண்மை உள்ளவராகவும் இருப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த வார்த்தையை நான் எப்பவுமே விசுவாசிப்பேன். ஏன்னா எனக்கு சில நேரங்களில் என்னோடத்துல ஒரு பெரிய கூட்டமே ஊழியத்தில் இருக்கும், ஒரு பெரிய கூட்டமே இருக்கும். கீபோர்டு வாசிக்கிறது, பேடு வாசிக்கிறது, கேமரா போடுறது, பயங்கரமான ஒரு கூட்டம், பிள்ளைங்க எல்லாம் பயங்கரமா இருக்கும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா என் கூட எல்லாரும் இருக்கிறது மாதிரி என் தேவன் என்னை அவர் வார்த்தையை கொண்டே பலப்படுத்தி கொண்டே இருப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், ருசித்து பார்த்தவனா சொல்றேன், அனுபவிக்கிறவனா சொல்றேன், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறவனாய் சொல்றேன். எத்தனை துன்பம் வந்தாலும் ஒரு வாரம் கூட தடையில்லாம இந்த ஊழியத்தை உங்க முன்னாடி தொலைக்காட்சியில கொண்டு வந்து என் தேவ கிருபையினால், என் பிள்ளைகளும் என் பணியாளர்கள் ஒத்துழைப்பினால் கொண்டு சேர்க்கிறதால், தேவன கிருபையினால் சொல்றேன். எதை குறிச்சும், எந்த காரியத்தை குறிச்சும், எப்படி வேணாலும் இருக்கட்டும், யோசிக்காதீங்க. நீங்க பலப்படுங்க, பலப்படுங்க, பலப்படுங்க. ஐயா, என் சூழ்நிலை உங்களுக்கு தெரியாதியா, ஐயா என் பிரச்சனை உங்களுக்கு தெரியாதியா, ஐயா என் குடும்பத்து பிரச்சனை தெரியாதியா, உண்மைதான், உண்மைதான். யாருடைய குடும்பத்தை பத்தி யாரும் சரியா புரிஞ்சுக்க முடியாது, நிச்சயமா புரிய முடியாது. எல்லா விஷயத்தையும் எல்லாரோட ஷேர் பண்ண முடியாது. ஆனா உங்களை என் ஆண்டவர் சாதாரண நிலையில எடுக்கவில்லை, தாயின் கர்ப்பத்திலிருந்தே பிரித்தெடுத்து இருக்கிறார். ஆகையினால அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை முறை வழி விலகி போனாலும், எத்தனை முறை இடறினாலும், எத்தனை முறை தாகம் தாகம் என்று அவரிடத்தில் வந்துவிட்டு திரும்ப மனம் திரும்பாம போனாலும் மன்னித்து ஒருவனை ஏற்படுத்தினாரோ, அதே போல நீங்க வாழணும் என்பதற்காக உங்களை பலப்படுத்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. சரி, இங்க தான் அப்படி சொல்லிட்டாரு. இன்னும் சொல்றாரா இதே அதிகாரத்தில் அப்படின்னு பார்த்தா, இடையில பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா பேசுவார். ஜனங்கள் எப்படிப்பட்ட நிலையில இருக்காங்க அப்படிங்கிறது. ஏன்னா அதை அவன் கடந்து வரணுங்கிறதுக்காக சில முன் உதாரணங்களை எல்லாம் காமிக்கிறார். பலப்படுத்துவேன்னு சொல்லிட்டு விட்டுறல. இந்த ஜனங்கள் மோசே கூட இருக்கும்போது எப்படி இருந்தாங்க, நான் என்னென்ன இவங்களுக்கு செஞ்சேன், எல்லாத்தையும் அப்படி பேசிட்டே வராரு. பேசிக்கிட்டு வந்து திரும்பவும் அவருக்கு ஒரு சந்தேகமா என்ன தெரியல, இல்ல திருப்பியும் அவன் இன்னும் பலப்படணும். உண்மையாவே ஒரு மாத்திரையை கூட எத்தனை முறை நம்ம டோஸ் போடுறோம்? ஒரு சாதாரணமான காய்ச்சலுக்கு மாத்திரை வந்தா எத்தனை டோஸ் மினிமம் போடுறோம்? 3 டோஸாவது போடுவோம். போட்டதுக்கு அப்புறம் தான் சுகம் பெறும். திரும்பவும் பேசுறார் பாருங்க, 23வது வசனத்தை பேசுகிறார். என்ன பேசுகிறார்? 31, 23 கொஞ்சம் வாசிக்க கேட்போம். அவர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. ஆமென். இதுக்கு மேல என்னங்க வேணும்? ஒரு மனுஷன் சாதாரணமா 2 தடவை, நான் உங்களை பார்த்துக்கிறேன் சிஸ்டர், நான் உங்களை பார்த்துக்கிறேன் பிரதர், நான் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சுறேன், நீங்க வீட்டுக்கு போங்க, உங்க ஜாமான நான் கொண்டு வந்துடுறேன். ஒரு சாதாரண மனுஷன் சொல்லிட்டாலே நம்ம எப்படி இருக்கோம்? எனக்கு அவர் இருக்காருங்க, எனக்கு அவங்க இருக்காங்க, எனக்கு அவங்க எல்லாம் சரியா செஞ்சிருவாங்க அப்படிங்கிறோம். ஆனா என் ஆண்டவர் அவர்களையெல்லாம் உண்டாக்கினவர், அண்ட சராசரங்களையும் படைத்தவர். 3வது முறையும் தெளிவா பேசுறார். யாருக்கிட்ட? திரும்ப அந்த வசனத்தை, நூனின் குமாரனாகிய, அதுல இருந்தே படிச்சிருங்க பாப்போம்.
முதல்ல வாசிங்க. நோக்கி நீ பலம் கொண்டு திடமனதா இரு. இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் நீ அவர்களை நடத்தி கொண்டு போவாய். ஆமென். நான் உன்னோடே இருப்பேன் என்று கட்டளையிட்டார். ஆமென், ஆமென், ஆமென். இந்த கட்டளை நாங்க கேட்காதா? இது வரைக்கும் நடக்கலையே, இனிமே நடக்குமா அப்படின்னு கேட்காதீங்க. இல்ல இல்ல, நான் கொஞ்சம் அப்பப்ப இஸ்ரவேல் ஜன மாதிரி போயிருப்பேன். ஆனா இந்த புதிய ஆண்டின் முதல் நாள்ல இந்த பலகீன பாண்டம், இந்த உலகத்தை பார்க்க முடியாத பாண்டம், நாங்க கொடுத்து ஊழியத்தை நடத்துற பாண்டம் சொல்லுது, ஒரு காலத்துக்கு முன்னாடி ஒன்றுக்கும் உதவாதுன்னு சொல்லி விலக்கி வச்ச பாத்திரம் சொல்லுது. நான் நம்புறேன் அந்த யோசுவாவுக்கு மட்டுமில்ல, அந்த மோசேக்கு மட்டுமல்ல, இந்த மோசஸ் மாரியப்பனுக்கு மட்டும் இல்ல, இந்த வருஷம் முழுவதும் என்னை பலப்படுத்த கிறிஸ்து, என்னோடு கூட வருகிற கிறிஸ்து, எனக்கு துணை செய்கிற கிறிஸ்து, எனக்கு முன்பதாக போகிற கிறிஸ்து என்னோடு வருவார். ஹல்லேலூயா. நான் சொல்றேங்க, நிச்சயமா சொல்றேன், இந்த வருஷத்துல அநேக விழுந்து கிடக்கிறவங்க தொழிலை கர்த்தர் கட்ட போறாரு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களை பலப்படுத்துவதற்கு தான் என் தேவன் பல நாட்களாய் காத்திருந்த கடைசி நேரத்தில் திட்டமும் தெளிவுமாய் பேசுகிறார். யோசுவாவுக்கு சொன்னது மட்டுமல்ல, இதை விசுவாசிக்கிறவர்கள், ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர்களுக்கும் அருள் செய்வேன் என்றால், அன்றைக்கு மோசே வார்த்தைகளை யோசுவா ஏற்றுக்கொண்டான், யோசுவா வார்த்தைகளை ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார்கள், சொன்னதன்படி கானானுக்கு போனார்கள். இன்றைக்கும் இது மோசேக்கு மட்டுமல்ல, யோசுவாவுக்கு மட்டுமல்ல, எனக்கும் உண்டான வார்த்தை. நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னா, நிச்சயமா சொல்றேன், கர்த்தருடைய புதிய பலத்தை, கர்த்தருடைய புதிய கிருபைய, கர்த்தருடைய புதிய ஒத்தாசைய, கர்த்தருடைய புதிய தயவை, கர்த்தருடைய புதிய இரக்கத்தை, கர்த்தர் தருகிற புதிய ஐஸ்வர்யத்தை உங்க வீட்டில், உங்க பிஸ்னஸ்ல, உங்க அரசு வேலையில, உங்க சின்ன சின்ன வியாபாரத்தில், உங்க குடும்ப வாழ்க்கையில நீங்க பார்க்க முடியும். இல்லையே பிரதர், எனக்கு ஒரு ரொம்ப மோசமான பிள்ளை இருக்கா, என் கணவர் ரொம்ப மோசமான நிலையில கெட்டு போயிட்டாரு, முடியுமா? என் குடும்பம் பலப்படுமா? நான் சொல்றேன், என்னால் முடியாது, எங்களை போன்ற ஊழியக்காரர்களால் முடியாது, ஆனால் இயேசுவின் நாமத்தில் அது முடியும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இங்க எல்லாம் பேசியாச்சுல, திரும்ப யோசுவாவின் புத்தகத்திலையும் அவர் என்ன சொல்றாரு கொஞ்சம் எடுத்துக்கங்களேன். யோசுவாவின் புத்தகம் 1வது அதிகாரம் எனக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த வார்த்தையை பார்க்கும்போது. ஏன்னா எனக்கு ஒரு பெரிய ஒரு டானிக் குடிச்ச மாதிரி இருக்கு. இப்போ பெரிய ஒரு உத்வேகத்தை, ஒரு பெரிய நம்பிக்கையை எனக்கு கொடுக்குது. நான் நினைக்கிறேன் 12 மாசமும் நான் விசுவாசிக்கிறேன் எனக்கு காய்ச்சலே வராமல் இருக்க போகுது, தொடர்ந்து ஊழியம் தடையில்லாமல் நடக்க போகுது. 12 மாசமும் நலத்திட்ட பணிக்கு கடையில் பாக்கி சொல்லாம கர்த்தர் என்ன நடத்த போறார். விசுவாசிக்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி எனக்கும் அப்படி நடக்கும் என திரும்ப திரும்ப சொல்றார்ல. அவர் பொய் சொல்லுவதற்கு மனிதன் இல்லை, மனம் மாறுவதற்கு மனுபுத்திரனும் இல்லை என்றது மாதிரி திரும்ப திரும்ப என்ன பேசுறாரு பாருங்க. அங்க 2-3 முறை பேசிட்டாரு, 2-3 முறை பேசிட்டாரு. இப்போ இங்க என்ன பேசுறாரு? 1:6 வாசிக்கமா? யோசுவா 1:6. யோசுவாவின் கொண்டு திடமனதாய் இரு. ஆமென். பாத்தீங்களா? பலம் கொண்டு திடமனதாய் இரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு, இந்த ஜனங்களின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை, நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். ஆமென். அவன் பங்கிட்டான். நான் சொல்றேன், என்னை பலப்படுத்தி இருக்கிற கிறிஸ்துன்னு சொன்னீங்கன்னா உங்க வீட்டில் இதுவரைக்கும் கோர்ட்டு கேஸு வழக்குன்னு அலைஞ்சிட்டு இருக்கிற எல்லா காரியத்துக்கும் இந்த ஆண்டு, இந்த மாசம், இந்த வாரம் உங்க விசுவாசத்தின்படி இந்த நாள் ஒரு பங்கிடுகிற ஒரு நாளா, ஒரு ஷேர் பண்ணுகிற ஒரு நாளா, ஒரு மீதி எடுக்கிற ஒரு நாளா, ஒரு மல்டிப்ளை நடக்கிற ஒரு நாளாக இருக்க போகுது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நிச்சயமா நடக்கும் பிரதர், நிச்சயமா நடக்கும். இந்த ஊழியத்தில் என்ன நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், எத்தனை முறை வேணாலும் சொல்லுவேன், எந்த பெரிய மனிதர்கள் வந்தாலும் அந்த மனிதரை நான் நம்பினதில்லை. என் ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே நம்பி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். அவர் என்ன அழகா பலப்படுத்திட்டு இருக்காரு. தொடர்ந்து கொஞ்சம் வாசிங்கம்மா, நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது பாருங்க, கொஞ்சம் வாசிங்க. என் தாசனாகிய மோசே, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாய் இரு. ஆமென். பாருங்க, அதுல நீங்க ஒரே ஒரு விஷயம், ஏதாவது ஒரு சூழ்நிலை வரும், ஏதாவது பிரச்சனை வரும், திடீர்னு அரசாங்கத்தில் திட்டத்தை மாற்றுவாங்க,
திடீர்னு பக்கத்துல புதுசா ஒரு சர்ச் எழும்போம், திடீர்னு பக்கத்துல ஒரு ஹிந்து டெம்பிள் எழும்போம், திடீர்னு பக்கத்துல ஒரு கடை வரும், அப்படித்தானங்க? திடீர்னு ஏதாவது ஒரு புதிய காரியம் நடக்கும். ஆனா நீங்க தேவன் மட்டும்தான் பலப்படுத்த முடியும், தேவன் மட்டும்தான் என்னை ஆசீர்வதிக்க முடியும், தேவன் மட்டும்தான் என்னோடு இருப்பேன்னு சொன்னா இறுதி வரைக்கும் இருப்பார் என்கிறத மறந்துடாம, அவருடைய கற்பனைகளை விட்டு விலகாம அப்படி நேரான பாதையில என்ன செய்யணும், நடக்கணும். நான் என்னுடைய வாழ்க்கையின் அனுபவங்களே உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கேன். ஊழியத்திற்கு வந்த காலங்களில் எத்தனையோ பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஒரு புக் பெயிண்டிங் படிச்சிருந்தா கவர்மெண்ட் பிரஸ்ல வேலை கிடைச்சிருக்கும், நல்ல டெலிஃபோன் ஆப்ரேட்டராக இருந்தார், அதை விட்டுட்டு வந்துட்டாரு, நல்ல ரயில்வேல அனௌன்ஸ்மெண்ட்டாக இருந்தார், அதை விட்டுட்டு வந்தார், என்னத்தை செய்ய போறாரா அப்படின்னாங்க. எத்தனை பேர் எத்தனை பேசினாலும் அவர் எனக்கு கற்பித்து கொடுத்த வேத வசனத்தையும் அவர் மேல் நான் கை கொள்ள தொடங்கின கற்பனைகளையும் இன்னைக்கு வரைக்கும் விடாம இருக்கேன். நான் என்ன கேட்கிறேனோ அதில் எல்லாவற்றிலும் பலகீனம் அடையாதபடிக்கு என்னை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், ஓஹோ அது எனக்கு தெரியாம இத்தனை நாள் இத்தனை வருஷம் இத்தனை காரியத்துல நான் சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். இப்போ என்னை பலப்படுத்துவதற்கு இந்த வருஷத்தினுடைய முதல் நாளில் ஒரு சின்ன தீர்மானம் எடுக்க போறேன். என்ன சூழ்நிலை, என்ன பிரச்சனை, என்ன போராட்டம், என்ன தேவைகள், எந்த காரியம் இருந்தாலும் என் இயேசு என்னை பலப்படுத்துவாருங்கிறத பற்றி பிடிக்க போறேன். நான் வைச்சு ஜெபிக்க போறேன். நிச்சயமா அவர் கொடுத்த வார்த்தை இந்த பாஸ்டர் இந்த ஊழியத்தில் நடத்துதுன்னா என்ன நடத்தும்னு சொல்லி பாருங்களேன், அது உங்களை நடத்தும். அப்படியே ஒரு தைரியத்தின் வார்த்தை 9வது வசனத்திலே சொல்றாரு பாருங்க. திரும்ப அப்படியே கொஞ்சம் வாசிமா, நல்லா இருக்கும், பரவாயில்ல, வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி. எவ்வளவு ஆலோசனை இந்த வருஷத்துல உங்களுக்கு கிடைக்குது பாத்தீங்களா? நீ பலப்பட்டு புத்திமானா அவருடைய கற்பனைகளை கை கொண்டு வாசிங்க. அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாது இருப்பாயாக. ஆமே, நான் சொன்ன பாத்தீங்களா, சத்தம் கேட்கும். ஒரு புக் பைண்டிங் போயிருக்கலாமே, ஒரு ரயில்வேல வேலை பார்த்துருக்கலாமே, எல்லாம் என்னென்னமோ முயற்சி பண்ணி கண்ணு தெரியாம இன்னைக்கு நிறைய வேலைக்கு வர்றாங்களே, கேட்கும். ஆனா நான் என்ன செய்யக்கூடாது, வலது இடது விலகாம இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் அவருடைய பலத்தினால நான் எப்படி நடத்தப்பட்டு உங்க முன்னாடி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆண்டும் சாட்சியாக நிற்கிறேனோ அதே போல நீங்க சாட்சியா நிற்க முடியும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நிச்சயமா இப்ப கூட ஒரு தீர்மானம் எடுப்போமா, என்னை பலப்படுத்துவதற்கு இந்த உலகத்துல எந்த மனுஷனாலும் முடியாது, ஏன்னா அப்படிப்பட்ட பலகீனம் எனக்குள்ள வந்திருக்கு. ஆனா நான் விசுவாசிக்கிறேன், இதை சொல்றது ஒரு பலகீன பாண்டம். ஆகையினால அந்த பலகீன பாண்டத்தை பலப்படுத்தி இருக்கிற ஆண்டவர் என்ன பலப்படுத்துவாரு. அதே போல அனுபவமே இல்லாத நூனின் குமாரன் யோசுவா கிட்ட பெரிய பொறுப்பை யோசுவா ஒப்படைச்சாங்க. கர்த்தர் தகுதிப்படுத்தினாங்க, கர்த்தர் காத்திருக்க சொன்னாங்க. சொன்னதன்படியே அவன் கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுத்தான். நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருக்க போறேன், எனக்கும் ஒரு புதிய பலன் வரும்னு சொல்லுங்க. அழகா நடக்கும். ஏசாயால கூட இதை பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருப்பான் பாருங்களேன், ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும் பாருங்களேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41வது அதிகாரம் 10வது வசனம். ஏன்னா இந்த பலப்படுத்துகிறதுன்னு சொல்றது நிறைய இடத்துல இருக்கு, நிறைய இடத்துல இருக்கு. ஏன்னா மனிதன் ஏதாவது ஒரு சூழ்நிலையில நிச்சயமா எல்லாருமே என்ன செய்கிறோம், ஒரு பலகீனப்பட்ட நிலையில தான் இருக்கிறோம். இன்னைக்கு மட்டும் இல்ல, முற்பிதாக்களுக்கும் கூட இருக்கு. ஆனாலும் அதை இந்த வசனத்தை சொல்லிட்டு நான் உங்களுக்கு படிச்சு காமிச்சா உதவியா இருக்கும். வாசிங்க, ஏசாயா 41:10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், உம்முடனே இருக்கிறேன், திகையாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி ஆமென். உனக்கு போதும் சகாயம் பண்ணுவேன். போதும்மா, போதும். பாத்தீங்களா, நான் உன்னை பலப்படுத்தி, அங்க என்ன சொன்னாரு, பலம் கொண்டு திடமனதாயிரு. அப்போ எனக்கு இன்னைக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரியுது, உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். முதல்ல எந்த காரியத்தையும் செய்யணும்னாலே உங்க இருதயம் என்ன செய்யக்கூடாது, பயத்தின் ஆவியோடு இருக்கக்கூடாது, சோர்வின் ஆவியோடு இருக்கக்கூடாது. கர்த்தர் என்னை கொண்டு செய்ய முடியும்ங்கிற நம்பிக்கை பலம் உங்களுக்குள்ள இருக்கணும். உண்மையா அந்த நம்பிக்கை தானே என்ன நடத்துது. நான் ஒரு ட்ரெயினுக்கு போறேன், ஃப்ளைட்டுக்கு போறேன், இங்க இருக்கிற தம்பிமார்கள் எல்லா இடத்துலையும் என் கூட வர முடியுமா? வர முடியாது. என்ன செய்வேன் தெரியுமா, கையை உயர்த்தி, ஆண்டவரே
நான் ஒரு பலவீனமான பாண்டம், ஆனால் உம்முடைய பலன் என்னோடு கூட வரும். நீர் எனக்கு சகாயம் செய்வேர், நீர் என் கர்த்தர், நீர் என் நம்பிக்கை, நீர் என் அடைக்கலம், சொல்லிக்கிட்டே போறேன். ரொம்ப கிரேட்ஃபுல்லா கர்த்தர் நடத்துறாருங்க. நிச்சயமா நிச்சயமா இன்னைக்கு கூட சொல்லுவீங்களா? அந்த ஏசா மூலமா பேசப்பட்டது, யோசுவாவுக்கு சொல்லப்பட்டது, மோசேக்கு சொல்லப்பட்டதை கேட்டு இவர் பலப்படுறாரு, தேவைகள் சந்திக்கப்படுது, இந்த ஊழியம் நடக்குது. நான் பார்க்குறேன், எனக்கு இந்த புது வருஷம் கர்த்தர் என் கூட வர்ற வருஷமா, என்னை நடத்துகிற வருஷமா, என்னை பலப்படுத்துகிற வருஷமா இருக்க போதுன்னு சொல்லுங்க. நிச்சயமா உங்களை பலப்படுத்தும். ஹல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு வசனம் பாருங்களேன். ஏன்னா ஆதியாகமத்தை தொடாம முடிச்சா மோசஸ் மாரியப்பனுக்கு எந்த செய்தியுமே முடிச்ச மாதிரி இருக்காது. ஏன்னா அப்படித்தான் எனக்கு ஒரு பேர் இருக்கு, அதனால ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா எங்க முற்பிதாக்கள்ல பார்த்து தான் நடக்கணும். வேதமே அப்படித்தான் கற்றுக் கொடுத்துருக்கு. நீங்க அதை குறித்து பார்க்கணும்னா யாக்கோபு நிருபத்தில் கூட 5வது அதிகாரத்தில் ரொம்ப தெளிவாக போட்டிருக்கு. தீர்க்கதரிசிகளையும் கொலை செய்யப்பட்டிருக்கிற தீர்க்கதரிசிகளை கூட நீங்கள் என்ன செய்யணுமா, திருஷ்டாந்தங்களாய் வைத்து கொள்ளணும் அப்படின்னு போட்டிருக்கு. அதை விட இன்னொரு இடத்துல போட்டிருக்கு, முற்பிதாக்களுடைய அடிச்சுவடுகளை நாம் என்ன செய்யணும், பின்பற்றி நடக்கணும். ஒரு வீட்டிலேயே என்ன சொல்லுவோம், அப்பா போல இருப்பா, அம்மாவை போல நல்லவரா இருப்பா அப்படின்னு தானே சொல்லுவோம். அது மாதிரி ஆதியாகமம் இல்லைன்னா எப்படி? 15வது அதிகாரம், ஆதியாகமங்களின் புத்தகம் 15வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும் பாருங்க. எல்லா பேருமே ஏதாவது ஒரு விஷயத்துல என்ன செய்யறோம், பலகீனப்படுறோம். அது கர்த்தர் பேசுறார், இன்னைக்கு நிச்சயமா பேசுறார். ஏன்னா இங்க இருக்கிற பொருளாதார சூழ்நிலைகளை பார்க்கும்போது, இன்னைக்கு இருக்கிற நெருக்கடியான தருணங்களை பார்க்கும்போது, தங்களுடைய சொந்த காரியத்தையே இழந்து நிற்கிற காரியத்தை பார்க்கும்போது என்கிட்ட தெளிவா பேசுறாரு ஆண்டவர். இன்னைக்கு அநேகம் பேர் இந்த வார்த்தையை கேட்டு பலப்படுத்தணும்னு விரும்பினால என்கிட்ட பேசியிருக்காரு. இன்னைக்கு நீங்க விசுவாசிக்க போறீங்க, விசுவாசிக்கிறவங்க எல்லாம் பலப்பட போறீங்க. வாசிங்க சிஸ்டர், வாசிங்கம்மா. இந்த காரியம் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை. யாருடைய வார்த்தை? யாருடைய வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலன். பாத்தீங்களா, பலன். இன்னைக்கு நான் அந்த பலனை தான், கிறிஸ்துவனுடைய பலனை தான், கிறிஸ்து இயேசுவனுடைய பலனை தான் ருசிச்சு நான் நிக்கிறதுனால உங்களை பலப்படுத்தி இருக்கேன். அதே கிறிஸ்து என்னை பலப்படுத்துவார், என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார், என் பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், என் வியாபாரத்தை ஆசீர்வதிப்பார், என் பிஸ்னஸ் ஆசீர்வதிப்பார், என் ஊழியத்தை ஆசீர்வதிப்பார், என் வெளிநாட்டு பயணத்தை ஆசீர்வதிப்பார். என்னுடைய எந்த காரியத்தில் சிக்கல் இருக்கணும் அதிலெல்லாம் சரியான மனிதர்களை சந்தித்து சரியான முறையில் பேசி நிச்சயமா நான் விடுதலை பெறுவதற்கான அவருடைய பலன் எனக்குள்ள கடந்து வரும். எனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அந்தகார சக்திகளையும் அவருடைய பலத்தினாலே நான் முறியடிப்பேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட எல்லாம் கடந்து அப்படியே இந்த வருஷத்தை அடியெடுத்து வைங்க. நான் சொல்றேன், கர்த்தருக்கு சித்தமானால் உயிரோடு இருந்தால் அடுத்த ஆண்டு இந்த வார்த்தையினுடைய மகிமை இதுவரைக்கும் படிச்சுட்டு போன வார்த்தையா இருக்காது, நிறைவேறின வார்த்தையாய், பெற்றுக்கொண்ட வார்த்தையாய், உங்களுடைய சாட்சி காணிக்கைகளை எங்கள் ஆலயத்திலே பகிர்கிற ஒரு வார்த்தையாக இருக்கும். விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசத்தோடு கடந்து போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க யாவரும் எழும்பி நின்று ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. எல்லா ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா, ஆண்டவரே நீங்க இந்த வார்த்தையின் மூலமா பலப்படுத்துவீங்கன்னு சொல்லி சகோதரனோட சேர்ந்து நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. இந்த வார்த்தையின் மூலமா, இந்த வருஷம் மூலமா என்னை நடத்துவீங்க, இந்த வருஷம் முழுவதும் என்னை நடத்துவீங்க நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. இந்த வார்த்தை முழுவதும் ஆண்டவரே, இந்த வார்த்தை மோசேயுடைய வாழ்க்கையில, யோசுவாவுடைய வாழ்க்கையில, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அப்பா நிறைவேறினதுன்னு நான் பார்க்கிறேன்ப்பா. நிச்சயமா நீர் ஒருவர் தான்ப்பா இந்த உலகத்துல மெய்யான தெய்வன், மெய்யான கர்த்தர். அதற்கு இந்த உலகத்தை பார்க்க முடியாத, ஊரை பார்க்க முடியாத, எதிர்த்தாப்புல போட்டிருக்க லைட் செட்டப்பை பார்க்க முடியாத இவர் சாட்சிப்பா. என்னை கூட பலப்படுத்துங்கன்னு சொல்லி கேளுங்களேன், என்னை கூட நடத்துங்கன்னு சொல்லி கேளுங்களேன், என்னை கூட எனக்கு கூட உதவி செய்யுங்கன்னு கேளுங்களேன். கர்த்தர் எப்படி யோசுவாவோடு இருந்து அவன் எத்தனை யுத்தங்களை மேற்கொண்டாலும் அத்தனை ராஜாக்களோடும் அவருக்கு ஒரு புதிய தைரியத்தை கொடுத்து ஹல்லேலூயா 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 அற்புதமாய் அவனை வழி நடத்தினாரோ அதே கிருபையை உங்க மேல வைப்பார். ஐயா, இந்த யோசுவா சாதாரணமான ஆள் கிடையாது. நீங்க 8, 9வது அதிகாரங்களை படித்து பார்க்கும்போது சந்திரனையும் சூரியனையும்
அவன் சொல் கேட்டு, யோசுவாவின் சொல் கேட்டு நின்றது. அந்த மனுஷனுக்கு கொடுத்த வார்த்தையை வைத்து இன்றைக்கு நான் உங்களை பலப்படுத்தியிருக்கேன். உங்க வியாபாரம் பலப்படும். உங்க பிள்ளைங்க பிரிந்திருக்கிற வாழ்க்கை நிச்சயமா இணைக்கப்பட்டு பலப்படும். உங்க பிள்ளைகள் வியாதியில எந்த வியாதிக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக் கொண்டிருந்தாலும் அது எல்லாவற்றிலும் புதிய பலனை, புதிய தைரியத்தை, புதிய சத்துவத்தை என் தேவனுடைய நாமம் இந்த புதிய ஆண்டுல உங்களுக்கு கொடுக்குது. நிச்சயமா நிச்சயமா. ஒருவேளை ஏதோ ஒரு சூன்யம், ஏதோ ஒரு கட்டு, ஏதோ ஒரு காரியத்துல விழுந்து போய் பலகீனப்பட்டிருக்கீங்களா? என் ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, நான் எழும்புவேன். என்னை ஒருத்தர் பலப்படுத்தியிருக்காரு, என் கூட ஒருத்தர் பேசியிருக்கிறாரு. அவர்தான் மெய்யான தெய்வம் என்பதற்கு அநேக முறை சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என் வாயில எப்பொழுதும் நான் அறிக்கை பண்ண போறேன். அவர் என்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுங்க. கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிக்க போறார். நான் விசுவாசிக்கிறேன். அநேக குடும்பங்கள்ட்ட இருந்து தோத்திர காணிக்க வரப்போகுது. அநேக பிள்ளைகள் விடுதலையான சாட்சிகளை கேட்க போகிறோம். ஏன்னா எனக்கு தெரியும், நான் வரமில்லாத ஊழியத்தையோ, வல்லமை இல்லாத ஊழியத்தையோ, அழைப்பில்லாத ஊழியத்தையோ, அபிஷேகம் இல்லாத ஊழியத்தையோ செய்யவில்லை. ஏன்னா தெருக்களிலே, வீதிகளிலே ஒரு காலத்தில் கிடந்தவன் நான். இன்றைக்கு மேல் மாடியிலே ஒரு அழகான திருச்சபையை போட்டு அநேக குடும்பங்களை கொடுத்து, அநேக விசுவாசிகளை கொடுத்து, அநேக கொடுக்கின்ற ஜனங்களை கொடுத்திருக்கிறார் என்றால் அதுதான் அவருடைய பலன், அதுதான் அவருடைய மகத்துவம், அதுதான் அவருடைய கிருபை, அதுதான் அவருடைய இரக்கம். அதே கிருபை இதை பார்க்கிறவங்க, இதுல கலந்து கொண்டவங்க, இதை வெளியிலிருந்து கேட்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் என் தேவன் தந்துட்டார். அப்படியே கரங்களை தட்டி, அப்பா நீங்க தந்ததற்காய் நன்றி, நீங்க ஆசீர்வதித்ததற்காய் நன்றி, நீங்க நடத்த போறதுக்காய் நன்றி. பெற்றுக்கொள்வதற்கு என்னிடத்தில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் இப்போ நான் சரிப்படுத்துவதற்கு இந்த நேரத்தையும் இந்த தருணத்தையும் இந்த ஆண்டு கூட கொடுத்த கிருபைக்காய் நன்றின்னு சொல்லுங்க. கர்த்தர் அப்படியே உங்களுக்குள்ள ஒரு புதிய பலன், உங்க குடும்ப வாழ்க்கையில ஒரு புதிய பலன், உங்க பிசினஸ்ல ஒரு புதிய பலன், உங்க விவசாய தொழில ஒரு புதிய பலன், உங்க சொந்த தொழில ஒரு புதிய பலன், எல்லாவற்றிலும் ஊழியத்தில் ஒரு புதிய பலன், புதிய ஆத்துமாக்களை கொடுத்து புதிய பலப்படுத்த போறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு எத்தனையோ காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துறார். ஆனாலும் முடிக்கணும். அதனால நான் ஒண்ணே சொல்றேன், என்னை பலப்படுத்தி இருந்தார். உங்க முன்னாடி நிற்கிறது உண்மை. நீங்க நம்புனீங்கன்னா யோசுவாவை பலப்படுத்தி அவருக்கு சொன்னதன்படியே அவன் அந்த கானான் தேசத்தை பங்கிட்டது உண்மை என்று விசுவாசித்தால் இந்த நிலையிலும் என்னை நடத்துகிறதை போல அல்லாமல் இதற்கு மேலானவைகள் அவர் சொன்ன வார்த்தையின்படி என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியத்தை செய்வான் என்றால் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற நீங்கள் உங்க குடும்பத்துக்காக, உங்க பிள்ளைகளுக்காக, உங்கள் ஊழியங்களுக்காக, நீங்கள் வசிக்கின்ற பகுதிக்காக, நீங்கள் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காக நீங்கள் நினைக்கிறதை விட அவர் பலத்தினாலே அநேக காரியங்களை செய்வீங்க. நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன், மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க இப்பொழுதும் கூட ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் பரிசுத்தமும் உள்ள நல்ல தகப்பனே, உம்முடைய வார்த்தையினாலே இந்த ஊழியத்தை இத்தனை ஆண்டுகளும், இத்தனை மாதங்களும், இத்தனை வருடங்களும் நடத்தி இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் கூட நீ பலம் கொண்டு திடமனதாய் இரு என்று யோசுவாவை பார்த்தும் அநேக முறை பேசின வார்த்தையை உம்முடைய பிள்ளைகளுக்காய் நான் வைத்திருக்கிறேன். நான் பலகீனப்பட்ட நேரங்கள் எல்லாம் இந்த ஊழியத்தின் பாதையிலும் என் தனிப்பட்ட முயற்கையிலும் நீரே எனக்கு பலனாக, ஜீவனாக, புதிய கிருபையாக, நன்மையாக கடந்து வந்தீர். இதை பார்க்கிற, இதை விசுவாசிக்கிற, இதில் கலந்து கொண்டிருக்கிற, இதை வெளியிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளும் புதிய ஆண்டிலே எதில் உம்முடைய பலன், எதில் உம்முடைய ஒத்தாசை, எதில் உம்முடைய வழிநடத்துதல் கடந்து வர வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதில் எல்லாம் நீங்க வாலாக்காமல் தலையாக்கி, கீழாக்காமல் மேலாக்கி, புது கிருபையினாலும் புதிய நன்மையினாலும் உம்முடைய பிள்ளைகளை நீர் நிரப்பும். நாங்கள் எல்லாம் கர்த்தாவை ஆசீர்வதிக்கிற பாத்திரம். நீரே ஆசீர்வதிக்கிறபடினாலே வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள நாமத்திலே உம்முடைய கரத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். தொடர்ந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய சமாதானம் உங்கள் இருதயத்தின் சிந்தைகளை காக்க கடவுது. God bless you. தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு
பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosespn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.